சிஆர்எல்5 சொல்லிட்டு ஒரு பக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன்ல ரொம்ப காமனா அக்கர் ஆகும். ஸோ இந்த பக்கு தான் வந்து நானு ஒரு ஹேக்கரோன் ப்ரோகிராம் ஜட்ஜ்மீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம்ல வந்து நான் ஃபைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து $300 வந்து எனக்கு ரிவார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ சேம் பக் வந்து நானு விஸ்மா, அப்புறம் எல்ஜி அண்ட் ஆல்சோ பிபிசி இந்த மாதிரி நிறைய ப்ரோகிராம்ஸ் வந்து நான் ஃபைண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சிஆர்எல்எஃப் வந்து ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். சொல்லப்போனால் நீங்கள் மேனுவலாக பண்ணுறத விட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய டூல்ஸ் வந்து இதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். நீங்கள் பேலோட் வந்து பேராமீட்டர்லையோ இல்லை வந்து டாம் பேஸில் வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு ஒரு ஹெடர் அது ரிலேட்டடாக கிரியேட் ஆயிருந்தால் இல்லை ஒரு குக்கி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிருந்தால் இது வந்து வல்னரபிள். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது வந்து ரொம்ப சிம்பிள். இஃப் திஸ் தென் தட் மாதிரி தான். ஸோ இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டூல் ரைட் பண்ணியிருந்தேன். அந்த டூல் பேர் தான் வந்து சிஆர்எல்எஃப்ஐ. ஸோ இப்போ அந்த டூல் வந்து எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பிப் இன்ஸ்டால் சிஆர்எல்எஃப்ஐ சொல்லிட்டு போடுங்க. உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிஆர்எல்எஃப்ஐ சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபாலோட் பை -h கொடுத்து விடுங்க. உங்களுக்கு இதோட ஹெல்ப் பண்ண வந்து இப்போ டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ ஒரே ஒரு யூஆர்எல் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம CRLFI ஸ்பேஸ் -u கொடுத்துட்டு ஃபாலோட் பை அந்த யூஆர்எல் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து வல்னரபிளாக இருக்குது கைஸ் இந்த யூஆர்எல். ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போது டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேலோட்ஸ் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பேலோட்லேயே நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இது வல்னரபிளாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அஃப்கோர்ஸ் வி கேன் யூஸ் curl கமாண்ட். curl கமாண்டில் வந்து நமக்கு எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணோம் ரெஸ்பான்ஸில். CURL ஸ்பேஸ் -X GET அதாவது கெட் மெத்தட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த பேலோட் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸை பார்க்கறதுக்கு -i நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து SSL எரர் வருது. ஸோ நம்ம வந்து K கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லொக்கேஷன் ஹெடர் கீழே பார்த்தீங்கன்னா CRLFI சொல்லிட்டு ஒரு நியூ ஹெடர் வந்து இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து CRLFI பக். இது இந்த டூலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் இது எப்படி டூல் நம்ம வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுறது, இதோட சின்டெக்ஸு அண்ட் ஆல்சோ CRLFI பக் வந்து எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு எல்லாமே ஒரு PDF வச்சுருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் DMக்கே வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன்.